2 ஸ்பூன் போதும். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப். தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்து வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தமிழக முன்னாள் முதல்வர் மறைந்த ஜெயலலிதா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு பெங்களூரு சிபிஐ சிறப்பு கோர்ட்டில் நடந்தது. வழக்கு தொடர்பாக பறிமுதல் செய்யப்பட்ட தங்கம், வைரம், பல 100 கோடி ரூபாய் சொத்து ஆவணங்கள் இவ்வளவு நாள் கர்நாடக அரசின் கருவூலத்தில் வைக்கப்பட்டிருந்தன. இவை அனைத்தையும் விற்று அதில் கிடைக்கும் பணத்தை கர்நாடக அரசின் கருவூலத்தில் சேர்க்க வேண்டும் என்று சிபிஐ சிறப்பு கோர்ட்டில் அம்மாநில ஆர்வலர் ஒருவர் வழக்கு தொடுத்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி மோகன் எல்லா பொருட்களையும் தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தீர்ப்பு கூறினார். நகைகளை மதிப்பிடும் பணி 2 நாட்களாக நடந்தது. இன்று முழுமையாக எல்லா பொருட்களும் தமிழக உள்துறை அதிகாரிகள், லஞ்ச ஒழிப்பு போலீஸ் அதிகாரிகள் வசம் ஒப்படைக்கப்பட்டன. எல்லா பொருட்களையும் 6 ட்ரங்க் பெட்டிகளில் வைத்து சென்னைக்கு அனுப்பி வைத்தனர். 6 வேன்களில் பலத்த பாதுகாப்புடன் பொருட்கள் வந்தன. அந்த 6 ட்ரங்க் பெட்டியில் ஜெயலலிதா பயன்படுத்திய பொருட்கள் என்னென்ன இருக்கின்றன என்பது பற்றிய தகவல்களும் அவை தொடர்பான பிரத்யேக புகைப்படங்களும் கிடைத்திருக்கின்றன. அப்படி என்னென்ன பொருட்கள் இருக்கின்றன என்பதை பார்க்கலாம். 6 ட்ரங்க் பெட்டிகளில் தங்கம், வைரம், வெள்ளியில் மட்டும் 481 வகையான பொருட்கள் இருக்கின்றன. இதில் தங்கம், வைரம், வைடூரியத்தின் எடை 25 கிலோ 558 கிராம். வெள்ளி பொருட்கள் என்று பார்த்தால் 1116 கிலோ உள்ளது. இது தவிர செங்கல்பட்டு, தஞ்சை, திருவாரூர், தூத்துக்குடி மாவட்டங்களில் வாங்கி குவித்த சுமார் 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1526 ஏக்கர் நிலங்களுக்கான ஆவணங்களும் உள்ளன. ஜெயலலிதா வைத்திருந்த தங்கத்தில் அவர் பயன்படுத்திய பிரத்யேக ஆபரணம் என்று பார்த்தால் ஒட்டியானம். அது மட்டுமே 1.2 கிலோ எடை உள்ளது. 60 கிராம் எடையில் தங்க பேனாவும் ஜெயலலிதா படம் பொறித்த தங்க தட்டும் ட்ரங்க் பெட்டியில் உள்ளன. இவை தவிர தங்க செயின், இதர ஆபரணங்கள், தங்க கிரீடம், தங்க வாட்ச், தங்க வாளும் உண்டு. கட்டியாக மட்டும் 1.5 கிலோ தங்கம் இருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே சசிகலா, இளவரசி தலா 10 கோடி வீதம் 20 கோடி ரூபாயை அபராதமாக செலுத்தியிருந்தனர். இந்த பணம் வழக்கு செலவுக்காக பயன்படுத்தப்பட்டது. வழக்கு நடந்தபோது 5 கோடி, அதன் பிறகு நடந்த நடைமுறைகளுக்கு 8 கோடி என மொத்தம் 13 கோடி செலவாகியிருக்கிறது. இதில் உள்ள எஞ்சிய 7 கோடி ரூபாய் பணமும் தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்படுகிறது. ஜெயலலிதா பொருட்களை ஏலம் விட்டு தமிழக கருவூலத்தில் சேர்க்கலாம் அல்லது RBI வசம் பாதுகாப்பாக வைக்கலாம் என்று நிபுணர்கள் கூறினர்.